ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஹவு டு ஹேவ் செக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பத்தினா 2023 ரிலீஸ் ஆன ஒரு டீனேஜ் ரொமான்டிக் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, டீனேஜ் பொண்ணுங்க. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும், என்னென்ன பண்ணுமோ என்னாலுமே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க, ஒரு பொண்ணு மட்டும் வெர்ஜினா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணையும் ஃபோர்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நீ மட்டும் வெர்ஜினா இருந்து என்ன பண்ண போற அப்படின்ட்டு. அங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை தான் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே லைட்டான ஸ்டோரி பிளாட். அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினை சொல்லியே ஆகணும், ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பல போர்ஷன்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தையே தூக்கி நிறுத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டர் ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்க. எல்லாருமே மிங்கிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியும். இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு படத்துல பயங்கரமா அடல் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா படத்துல அந்த மாதிரி பெருசா எதுவும் கிடையாது, ஒரு சில போர்ஷன்ஸை தவிர. மற்றபடி அவங்க பேசுற விஷயம்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி படத்து மூலியமா சொல்ல வந்திருக்க மெசேஜுமே ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. குறிப்பா டீனேஜர்ஸ்க்காக இந்த வயசுல நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்பவே கலர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குறிப்பா டீனேஜர்ஸ். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.